இங்கே தான் நான் இருக்கிறேன். இங்கேருந்து இங்கே போனேன், கூப்பிட்டுட்டாங்க. இதான் லாஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஃப்ரீயாக இருக்கான்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி பார்டர் பக்கத்தில் நம்ம வந்து போகவே கூடாது. இப்போது நம்ம போகிற இந்த பார்டர் தான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்னு சொன்னால் இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பங்களாதேஷ் பார்டர் தாங்க வச்சு செஞ்சு விட்டாங்க. நீ வந்து எங்கேருந்து வர, எதுக்காக வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேக்கில் நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்போம் பாருங்கள். நீ இங்கேருந்து சீக்கிரம் போகல ஷூட் போயிடுவேன் அப்படின்னு வர நம்மளை பயன்படுத்துகிறாங்க. சீடு போன்னு சொல்லிட்டு அதிகமாக ராங் ரூட்டில் வருவாங்க. பெங்காலுக்கு வந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா, எல்லாம் ராங் ரூட்டில் தான் வருவாங்க. அப்படியே தள்ளி விட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தன் வந்து அங்கேருந்து கிராஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அவனை ஷூட் போயிருக்காங்க அந்த இடத்துல. ஹாய் அன்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் அன்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 3வது ஸ்டேட்டான மேகாலயாக்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தாலேருந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நேற்று ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் வந்து நம்ம தங்கினது. நேற்று நைட்டே நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று பயங்கரமான மழை, இதெல்லாம் வந்து புயல், கோல்டு எல்லாம் சேர்ந்து வந்து நேற்று வந்துடுச்சு. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேஸ்லும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கோட வியூ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 7:30 மணி ஆகுது. இப்போ போகும்போது கூட கொஞ்சம் இருக்கும், அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு 450 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் போயிடுவோம். நாளைக்கு நம்ம வந்து மேகாலயாவில் வந்து ரீச் ஆகிடுவோம் பாஸ். 4ஆண்டிக்குலேருந்து நம்ம வந்து மேகாலயாவோட வீடியோ வந்து நம்ம எடுக்கலாம் பாஸ். இப்போ நம்ம வந்து மேகாலயாவோட ஜர்னி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாஸ். ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு வந்து தங்க வச்சதுக்கு காரணம் வந்து இந்த அண்ணன் தான். இவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். தேங்க்யூ ஸோ மச் பாய், தேங்க்யூ ஸோ மச். வில் சீ நெக்ஸ்ட். ஓகே பாய் அன்பாஸ், நம்ம போகலாம். ஓகே அன்பாஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 11 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அப்பா, நேற்று பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி ஒன்று கடிச்சிச்சு. அது என்ன பூச்சி வந்தான்னு தெரில. இன்னும் கால் வந்து அப்படியே வீங்கிச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஊதிக்குது. அது எப்படி இருக்குது பாருங்க, மார்னிங் செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போது 8 மணி ஆகுது. 8 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்க வீடு. இப்படி வர ஸ்பீடாக வரும். ஓகே ஓகே அன்பா, செம்ம கோல்டியாக செம்மையாக இருக்குது மார்னிங் வியூவே கூட. வாவ் மேன், கை வர அப்படியே கோல்டாவது கை. இதுவோ தான் நான் எதிர்பார்த்தேன். நான் சின்னலாம் இது மாதிரி எப்போ எடுப்போம்னு பார்த்தேன். கடைசியில் பெங்காலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அவ்வளோ கிரீனிஷாக எப்போ நல்லா இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த மாதிரி இடத்துல சிங்கிளாக ஒரே ஒரு டீ கடை இருக்கணும். பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை. டீ குடிக்கிறதுக்கே வர்ற மாதிரியா இருக்கும் வியூ. நான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் போடல, ஏன்னா நம்ம வந்து கோல்டு ஃபீல் பண்ணோன்றதுக்காக நம்ம வந்து க்ளோஸ் போடாமல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் நம்ம 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நம்ம போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர்ஸ் டார்கெட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படியோ மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நேற்று ஒரு பங்கை தேடி டென்ட்டை போட்டோம். நம்ம சூப்பராக அம்மா நோஞ்சி போய்க்கிட்டு பாருங்க. காசம்பூர். ஓகே
இன்னும் ஃபாகியாக இருக்கணும் அங்கே. இது இன்னும் கூட ஃபாகியாக இருந்துச்சா செம்ம. இன்னும் வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம காலைல 5 மணிக்கு எடுக்கணும். 5 மணிக்கு எடுத்தால் ஃபுல்லாகவே ஃபாகியாக இருக்கும், ரோடே தெரியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பேரிகேட்டும் தெரியாது, அது ஒரு பிரச்சனை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிஸ்டெல்லாம் வந்து போயின்னு இருக்குது அவங்க வீட்டுக்கு. நான் ராங் ரூட்டில் வந்துக்கிறேன். இங்கே அதிகமாக ராங் ரூட்டில் வருவாங்க. பெங்காலுக்கு வந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்கப்பா, எல்லாம் ராங் ரூட்டில் தான் வருவாங்க. அப்படியே தள்ளி விட்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நேற்று தான் வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கினேன். ஏன்னா நேற்று தான் வந்து வெயிலே இல்லையே, மழை வந்து உள்ள நல்லா கோல்டாக இருந்துச்சா, இதமாக இருந்துச்சு. நேற்று நம்ம தூங்கிட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் தூங்கணும், நல்லா அந்த ஒரு கோல்டில் தூங்கணும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கெல்லாம் எப்படி தான் இருக்க போகுதுன்றது தான் நம்மளுக்கு தெரியல. எல்லாம் கடைங்கன்னு தெரிஞ்சு எல்லாமே 8 மணிக்கு மேலே தான் கடைங்களை ஓப்பன் பண்ணுறாங்க எல்லா பக்கம். ஓ ஓ ஓ ஓ ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். என்னப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஓ பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதோ பிரச்சனை அந்த மாதிரி கூட்டம் இங்கே இருக்குது. போலீஸ்காரங்கெல்லாம் இங்கே நிற்கிறாங்க. இங்கே வந்து யாருமே வந்து சிக்னலை வைக்கலங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கம் வந்து போலீஸ்காரங்க நின்று தான் வந்து அந்த சிக்னல் பண்ணுற வேலைக்கு வந்து இன்னும் கூட இங்கே அதிகமாக போலீஸ்காரங்க தான் செஞ்சுக்கிறாங்க. சிக்னல் வச்சா போலீஸ்காரங்க நிற்கணும்னு அவசியம் இல்லை எல்லா பக்கம், ஆனால் நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைவே. அதாவது நீங்கள் கொல்கத்தாலேருந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஷெல்லுகுரியான்னு சொல்லுவாங்க, அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு ஒரு 1250 கிலோமீட்டர் நிற்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு. இது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற இடமும் இந்த ரோடு தான். ரோடு செம்மையாக இருக்குது, ஏதோ அங்கங்கே மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் ரோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிற இடங்கள். அதனால தான் இவ்வளோ பேரிகேட்டிங் வந்து போட்டிருக்காங்க எல்லா பக்கம். கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 60, இதில் மேக்ஸிமம் டாப் ஸ்பீடாக வந்து 70 தான். அதில் போகலாம். ஏன்னா இப்போ மார்னிங்கில் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. 70 தான் லாஸ்ட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே நம்ம நினைச்சாலும் போக முடியாது, ஏன்னா அங்கேயே லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே நம்ம என்ட்ராக இருக்கோம். அதுக்குள்ளேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போனால் தான் வந்து NH27 இருக்குது. அதில் நம்ம கனெக்ட் ஆனால் தான் மேகாலயா ரோடுக்கு வந்து கனெக்ட் ஆகும். NH12 to NH27 பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே வரணும். இந்த இடம் நல்லா தான் இருக்குதுயா. இங்கே நம்ம வண்டியை போட்டு எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கலாம். அதனால தான் இங்கே நிறுத்தினேன். ஐயாப்பா கால் வேறு அந்த பூச்சி கடுத்தனால இன்னும் வந்து வலிக்குது. ஓகே, நம்ம ஒரு டீ சொல்லலாம். இந்த இடத்துல இங்கே டீ கடை இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. ஐயாப்பா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீ குடிச்சிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நியரு இந்த வெஸ்ட் பெங்காலுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு பார்டர்னு சொல்ல முடியாது, அந்த பார்டருக்கு போடுற வேலி இருக்குது இங்கே பக்கத்தில் தான். நான் உங்களுக்கு அது வந்து ஸ்க்ரீனில் நான் போடுறேன், என்னோடய ஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போடுறேன். இப்போ நான் வந்து எங்கே எது பக்கத்தில் இருக்கான்றது நான் போடுறேன். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷோட பார்டரோட அந்த ஒரு வேலி போட்டிருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் போய்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து
அக்ரிகல்ச்சர் இங்கிலாண்டுக்கு நடுவில் இப்போ போய்கிறோம். பார்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, காட்டுறேன். இது இல்லாமல் இப்போது நம்ம போகிற இந்த பார்டர் தான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்னு சொன்னால் இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பங்களாதேஷ் பார்டர் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 2275 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பார்டர் வந்து லாங்கில் இருக்குது. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வழியே இல்லை, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. போகிறதுக்கு தான் வழி இல்லை. அங்கே 2 பசங்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு போகலாம். சும்மா அப்புறம் எதனா அங்கே போய் எதான் சொல்ல போகிறாங்க. தண்ணி போகிற இடத்துலலாம் நம்ம வந்து போக வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து பார்டர் வந்து காலியாக இருக்கு, இங்கே வந்து யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தா இங்கே வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே நிற்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டால் தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்களாம். சரி, உள்ளன்னா நம்மளை வந்து வீடியோ எடுக்க விடுவாங்களாம். அவங்ககிட்ட கேட்டு நம்ம போகலாம். 5 minutes later. அதனால் அங்கே போக முடியல. அது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரூஃபுங்கெல்லாம் வந்து கேட்டு அமுச்சு விட்டாங்க. ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் பார்டருக்கு வந்து நம்ம போயே இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே போய் பர்மிஷன் கேட்கலாம் தான் நம்ம போனோம். ஆனால் நம்மளை வந்து அங்கே பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சிட்டு திரும்ப அவங்க வந்து இன்னொரு மிலிட்ரி ஆஃபீஸரை போய் சொன்னாங்க. திரும்ப அவங்க வந்து இன்னொரு மிலிட்ரி ஆஃபீஸரை வந்து கூட்டின்னு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வரக்கூடாது, இங்கே நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதனா கேம்ப் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ளே கேட்டு போகலாம். பட் இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குல்ல, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் இங்கெல்லாம் பயணம் இருந்தாங்க. சரி, நம்ம அப்படியே போய் அங்கே போய் கேட்டு அப்படியே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனதுக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க. நீ வந்து எங்கேருந்து வர, எதுக்காக வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேக்கெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு நாரை விட்டு தான் நம்மளை விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மலையாளி ஆளுங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு பேசி நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சாங்க. இல்லைன்னா மட்டும் நம்ம ஹிந்தியில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க போதும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்டர் எதனா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நம்ம போய் அங்கே வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சங்கு தான். அதனால் நம்ம வந்து தூரத்துலேருந்து எடுக்கணும். பட் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அது வந்து நான் டெலீட்டும் பண்ணிவிட்டேன். அங்கே முன்னாடியே பார்க்கலாம், அது எதனா எடுக்க முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு அது அப்லோட் பண்ணுறேன், இல்லைன்னா அது இல்லை. நல்லா பட் தூரத்துலேருந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். பங்களாதேஷ் பார்டர் நம்ம வந்து இங்கே நம்மளால் எடுக்க முடியலன்னா கூட நம்ம மேகாலயா போகும்போது அங்கே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம ஒன்று பண்ணால் வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே நம்மளால் வந்து எடுக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கான்றதை நான் வந்து ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன் பாருங்கள். நீங்கள் இது சீக்கிரம் போயில ஷூட் போயிடுவேன் அப்படின்னு வர நம்மளை பயன்படுத்துகிறாங்க. சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அங்கே நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு தெரியும் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது. பட் இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமு பார்டர் எதனா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பர்மிஷன் கேட்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்கிட்ட நம்ம கேட்டு அப்புறம் போகலாம். ஏன்னா அது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான வந்து பிளேசஸ் தான். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிளேசஸை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம வீடியோ எடுக்கணும். இப்போ நம்ம வந்து திரும்பவும் மேகாலயா ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே அன்பாஸ், இதான் லாஸ்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ஃப்ரீயாக இருக்கான்றதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி பார்டர் பக்கத்தில் நம்ம வந்து போகவே கூடாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. நான் பாருங்கள் அப்பயே சொன்னல, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறேன் பாருங்கள், இது பார்டரு, பாகிஸ்தானோட பார்டரு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இங்கே தான் நான் இருக்கிறேன், இங்கேருந்து இங்கே போனேன், பிடிச்சிட்டாங்க. சரி போகலாம். அங்கே மட்டும் அந்த மலையாளி அண்ணா 2 பேர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கோவத்தில் தான் எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் அப்படி தான் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரைடிங் ட்ரெஸ்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆஷாக கேட்டாங்க. அவங்களோட வேலை அவங்க பண்ணுறாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம போகணும், தப்பாக போச்சு. அங்கே வந்து எதுக்காக வந்து அங்கே பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, எப்பவுமே போகக்கூடாது பார்டர் பக்கத்தில் அப்படின்னு ஒன்று இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தன் வந்து அங்கேருந்து கிராஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அவனை ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே சென்சிட்டிவான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து பார்டர் பக்கத்தில் நம்மளால் போக முடியல, என்னால கூட கொஞ்சம் பார்டர் இருக்குது பின்னாடி நம்ம போனோம்ல, அந்த வீடியோ பார்க்கணும் அது என்னன்றது.
நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஃபோட்டோ எப்படி எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள். இந்த அமெரிக்காவில் வந்து இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த ஃபோட்டோவை அவங்களோட ஸ்லேட் மாதிரி வச்சுக்கின்னு லெஃப்டில் திரும்பு ரைட்டில் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளோட ப்ரூஃப் வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அங்கே வந்து ரோடு இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோங்க, சரி இது வில்லேஜ் ரோடு தான் அப்படின்னு நினச்சா வில்லேஜ் ரோடு இல்லை, அது வந்து கேம்ப், அதாவது அந்த பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்களோட கேம்பிங் சைட். அது பார்த்தா அது வந்து நான் கிட்ட கேட்டேன், நான் ரோடு இருக்கேண்ணா, வில்லேஜ் ரோடு தானே நான் இது அப்படின்றது. வில்லேஜ் ரோடெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் உள்ளே வரணுன்னா கூட அங்கே சுற்றி ஒரு கேம்ப் இருக்குது, அந்த கேம்ப்லேருந்து தான் நீ உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்ணா, அங்கே ஃப்ரண்ட்டில் எதனா வெளியே போர்டு போட்டது யாருமே வந்துட மாட்டாங்களாண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு முன்னாடி அங்கே இருந்துச்சுப்பா, இப்போ தான் அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஓகே, ஏன்னா நம்ம எல்லா டைம்லும் ஏதோ தப்பு பண்ணுறோன்னா தெரியாமல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டைம் அது வந்து ஓகே தப்பு பண்ணிவிட்டோம், நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததுனால நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு பார்டர் பக்கத்தில் போகும்போது அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா அங்கே நம்ம வந்து போகணுமா வேணாமான்றது இது பண்ணலாம். அப்போ கூட அங்கே ஒரு பையன் இருந்தான், அவங்ககிட்ட கேட்டேன், அங்கே போய் பர்மிஷன் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பர்மிஷன் கேட்க வந்ததுக்கே இந்த கதி என்ன, அங்கே நின்று வீடியோ எடுத்து ஒரு நேரம் பேசியிருந்தா முடிஞ்சு போயிருக்கோம். அது சுற்றி வந்து கேமரா வேறு இருக்கும் அங்கெல்லாம். ஓகே அன்பாஸ், நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போது NH27 அப்படின்னு சொல்லப்படுற இந்த மேகாலயா ரோடுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது வந்து ஹைவே. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டுங்கெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாம் வந்து டீ எஸ்டேட் பார்த்தா எதனா ஹில்ஸுக்கு மேலே இருக்கும். ஆனால் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. போக போக நான் காட்டுறேன் வண்டியில். ஓகே பாருங்களேன், அதாவது இந்த மாதிரி ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கிறோம். டீ கார்டன் அது என்ன கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓகேப்பா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம். எல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அது டீ கார்டன் மாதிரியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன இங்கே டீ கார்டன் இங்கே இருக்குதுன்னா இங்கே அதோட கோல்டும் அதிகமாக இருக்கும், லைக் ஊட்டி மாதிரியும் இந்த இடத்துல இருக்கும் தானே. ஆனால் இப்போ இல்லை. ஆனால் இந்த இடத்துல நம்ம மத்தியானம் தான் வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, டீ கார்டனில் வேலை பண்ணிட்டு எல்லாரும் எப்படி வந்துங்கிறாங்க. ஃபுல்லாகவே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து அப்படியே 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 போய் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது டீ எஸ்டேட். ஆனால் இந்த NH12 கூட ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த NH27 இருக்குது பாருங்க, நல்லா இருந்துச்சு வண்டி. அதில் இறக்குன ரோடு வேறு அங்கங்கே டேமேஜ் ஆகிட்டுருந்துச்சா, அதில் இறக்கி ஜஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற பேரிங் போயிடுச்சு. சவுண்ட் எடுத்து டக்க 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 டக்குன்னு சவுண்ட் எடுத்து. அது வேறு சேஞ்ச் பண்ணணுமா, அதுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் என்ன ஆகும். 2 பேரிங்கு சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாம் சேர்த்து நம்மளே பட்ஜெட்டில் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம். அதாவது நம்ம இன்னும் வந்து vlog வந்து ஒரு ப்ராப்பரான இன்னும் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க ஸ்டார்ட்டே பண்ணல. எல்லாம் நம்மளுக்கு வந்து மேகாலயா தான் நம்ம ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஆகிட்டுக்குது வண்டி. இன்னும் அங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குமோ ரோடு, இங்கேயே இப்படி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அங்கங்கே நல்லா இருக்குது, அங்கங்கே நல்லா இல்லை, பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து போடுறாங்களா இல்லை இருக்கிறதே அப்படிதான். ஆனால் அதுவும் தெரியல. ஆனாப்பா லைட் மட்டும் வருது, ஆனால் ஹீட் இல்லை. ஆனால் சில் கிளைமேட்டெல்லாம் இருக்குது. NH அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நம்மளை மாதிரி மோட்டோ ப்ளாகர்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஆனால் எல்லாமே இந்த ஊர்லேருந்தே வராங்க, அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்தே 4 வருஷத்துக்கு போகிறாங்க.
நானும் பார்த்துக்கிறேன், யாருன்னா ரொம்ப லாங்ல யாருன்னா வராங்களா, எல்லா டெல்லியிலேருந்தோ இல்லை மும்பைலேருந்தோ இல்லை வேறு ஸ்டேட்லேருந்தோ ஒருத்தரும் இல்லை. எல்லாம் இங்கே இருக்கிறவங்களே இங்கே போயிடுறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் காஷ்மீரில் கூட அவ்வளோதான். காஷ்மீரில் இருக்கிறவங்களே காஷ்மீர் பார்க்குறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்கள அந்த ஊர் பிளேஸ் பார்க்க போகிறாங்க. இந்த அது எப்போ டூரிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற நாளில் என்ன சொல்கிறது. ஓகே, இப்போ வெளியே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். 200 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு ட்ராவல் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு இந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் கிட்ட பக்கத்தில் என்ன பெட்ரோல் பங்க் வச்சா நல்லா இன்னும் நல்லா இருந்திருக்கு. நல்லா இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற இந்த இடங்கள்லாம் நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த NH27க்கு வந்தால் நீங்கள் மிஸ் பாருங்கள் டீ நீங்கள் இந்த NH27க்கு வந்தீங்கன்னா இந்த டீ எல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. அதாவது இது ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் போட்டுக்கிறாங்க. அங்கே பின்னாடி எல்லாம் பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்படி போட்டுக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இருக்குது. கீழுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரோடு இருக்கிறது இங்கே தான் பார்த்துங்க. நார்மலாக ரோட்லேயே இருக்குது எல்லாமே. ஓகே.